நம்ம ஆவின் வரங்கள குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆவின் கனிகள் வந்து ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தோம். இப்ப வந்து வரங்கள குறித்து பார்த்துட்டு இருக்கோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம அதுலருந்து தான் படிக்க போறோம். ஸோ அதே நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் போன வாரம் சொன்ன மாதிரி, ஆவின் வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றார். ஸோ ஆவின் வரங்கள குறித்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆவின் வரங்கள பத்தி 8வது வசனத்துல இருந்து போட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 12:8. அது வந்து எப்படி அப்படின்னா, நம்ம லைனா போகுது. நம்ம கீழ இருந்து தியானிச்சுட்டு இருக்கோம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வேறொருவனுக்கு 10வது வசனம் லாஸ்ட்ல வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்படி அப்போஸ்தலர் நடபடியில அபிஷேகத்தினால ஆண்டவர் நிரப்புனாரு அப்படின்னு பார்த்தோம். 10 நாள் அளவும் அவங்க வந்து மேல் வீட்டு அறையில வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, கொர்நேலியு அவ கூட இருந்தவங்க எல்லாருமே ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியே அபிஷேகம் பெற்றாங்க. பேதுரு வந்து அந்த அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் அந்நிய பாஷையில எல்லாரும் பேசுறப்ப எழுந்து நின்று போதிக்கிறாரு. நீங்க மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. ஆனா கொர்நேலியு வீட்ல வந்து அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அபிஷேகம்ன்றது பற்பல பாஷைகள பேசுறது மட்டும் இல்ல, அத வியாக்கியானம் பண்றதும் சேர்த்து நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி. நான் இத பத்தி கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் அடுத்த வாரத்துக்கு நான் போறேன். பற்பல பாஷைகள பேசுறது மட்டும் எதுக்கு வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, இப்ப நான் Zoom மீட்டிங் நடக்குது. எல்லாரும் நீங்க வந்திருக்கீங்க. நான் ஹிந்திலே பேசுறேன் 1/2 அன் ஹவர். நான் ரொம்ப வல்லமையா வந்து மெசேஜ் குடுக்குறேன். உங்களுக்கு அந்த பிரசன்ஸ் ரொம்ப ஃபீல் ஆகுது. நான் ஆண்டவர் கூட அவ்ளோ கனெக்டடா இருக்கேன். எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்ப புதுசா யாராவது ஒருத்தர் வராங்க இந்த Zoomல. அவங்களுக்கு மொழி தெரியல. இந்த வாரம் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் அவங்க அட்டெண்ட் பண்ணுவாங்களா? அவங்களால அந்த இடத்துல இருக்க முடியுமா? அவங்களுக்கு ஏதாவது ஆவிக்குரிய விதத்துல அது பிரயோஜனமா இருக்குமா? அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்காதுல்ல. அதனால தான் பவுல் சொல்றாரு, அந்நிய பாஷை பேசுறவன் தன்னோட பக்தி விருத்திக்காக பேசுறான். ஆனா, யாராவது வெளி ஆள் வந்தாங்க அப்படின்னா, நீங்க அதுக்கு வியாக்கியானமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழகா எவ்வளோ சூப்பரா ஒவ்வொருத்தர் மனசுக்கு ஏத்த மாரி இந்த ஆவின் வரங்கள் கிரியை செய்றபடி அழகா ஒரு ஒழுங்கு குடுத்துருக்காங்கல்ல. நம்ம லைனா படிச்சோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் குடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப நம்ம இங்க எத்தன பேரு? ஒரு 10 பேர் இருக்கீங்க. 10 பேருக்கும் ஒண்ணொண்ணு குடுத்திருப்பாரு ஆண்டவரு. 1ஓ 2ஓ குடுத்திருப்பாரு. சோ இது எல்லாரும் சேர்றப்போ எவ்வளோ நல்லா இருக்கும்ல. அதுதான் ஆண்டவரோட பிளான். கரெக்ட்டா ஒரு பிளான் அவரு சர்வ ஞானி. இவங்களுக்கு இது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பரா டிஃபைன் பண்ணி குடுத்திருப்பாரு. ஆனா நம்ம வந்து சில நேரம் அத யூஸ் பண்ணாம இருப்போம். எப்படி வந்து சொன்னேன், ஜாலியா கிஃப்ட் குடுக்க போறார், ஜாலியா கேட்கலாம். நம்ம அவரு எதுக்காக குடுத்தாருங்கிறத கரெக்ட்டா நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அது மகிமையா வெளிப்படும். இப்போ அ இப்போ நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன். இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயியா இருக்கேன்னு வைங்களேன். திடீர்னு என்னைய வந்து கூப்பிட்டு பேசுறாங்க. நீங்க வந்து டீம் லீட் ஆகுறீங்க. டீம் லீடர் ஆக்குறேன் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து இந்த சேலரி வந்து அப்படியே நான் ஒரு 2 மடங்கு நான் ஆக்குறோம். ஆனா உங்களுக்கு இந்த இந்த வேலைலாம் இருக்கும். இதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணணும். அதுக்கேத்த உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்க பண்ணி குடுப்போம் அப்படின்னு சொல்றப்போ, எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல ஒரு சேலரி, ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாரி. ஒரு ஏணில நிக்கிறோம்னா, அடுத்த படியில போகிற மாரி இல்ல. நம்ம சந்தோஷமா சரின்னு சொல்லுவோம். அது சொல்றது மட்டும் இல்ல, அது ஒரு பொறுப்பு எக்ஸ்ட்ரா ஆகும். இதே மாரி தான். நம்ம இதுக்கு முன்னாடி அ என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹவ் டூ அப்கிரேட் அவர் செல்ஃப். நம்மள எப்படி அப்கிரேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கன்டினியூஷனா கூட இத நம்ம எடுக்கலாம்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி அடுத்த லெவல் போறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஆவியின் வரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வரங்கள்ன்றது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆண்டவர் குடுக்குற கிஃப்ட் வந்து நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். ஒரு விஷயம் இந்த ஆவியின் வரங்கள்ல ஒரு ரிஸ்க்கான பார்ட் என்ன அப்படின்னா, பெருமை வந்துரக்கூடாது நமக்கு. சில நேரங்கள்ல சில சமயம் வந்து நமக்கு நான் கை வச்சோனே நோய் போகுது, நான் கை வச்சோனே அபிஷேகம் கிடைக்குது அப்படிங்கிறப்போ, நமக்கு வந்து இதானே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம என்னைக்குமே வந்துரக்கூடாது. நம்ம அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பா எடுத்துக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வரம் என்ன அப்படின்னா, பைபிள எடுத்துக்கோங்க. பற்பல பாஷைகள் பேசுறது, அதுக்கு வியாக்கியானம் பண்ற வரோம். அது 2யும் நம்ம பார்த்தோம். நெறைய பேரு சொல்றாங்க, பற்பல பாஷைகள் பேசுறது வந்து மேண்டட்டரி கிடையாது. அதாவது அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு. ஆண்டவர் நமக்கு இருக்காருன்னு ஃபீல் பண்ணா போதும். அத வந்து வார்த்தையினால வெளிப்படுத்த தேவையில்ல. அப்படின்னு சொல்லி நெறைய இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. அது நான் டச் பண்ண விரும்பல. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, 120 பேர் கூடியிருந்தாங்க மேல் வீட்டறையில. ஆண்டவர் இவ்ளோ நாள் கூடவே இருந்திருக்காரு. ஏசப்பா வந்து லீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பிசிக்கலா அவ்ளோ நாள் இருந்திருக்காரு. அது போக ஆண்டவர் மரிச்சு 40 நாள் வந்து திருஷ்டாந்தமா அவங்க கூட இருந்திருக்காரு. ஒரு 10 நாள் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. இப்ப இவங்க அடுத்து என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியவே இல்ல. சுத்தமா ஐடியா இல்ல. நம்ம போன வாரமே பார்த்தோம். அவங்க வந்து "இக்காலத்துல ராஜ்யத்த திருப்பி குடுப்பீங்க. என்ன பண்ணுவீங்க அடுத்து? இஸ்ரவேலுக்கு எப்ப விடுதலை?" அந்த மாரி ஒரு மாம்ச பிரகாரமான யோசனையில தான் இருக்காங்க. சபைய பத்தியோ எந்த ஐடியாவுமே இல்ல அவங்களுக்கு சுத்தமா. இப்போ வந்து ஆண்டவரு அபிஷேகிக்கிறார். எ இதுல வந்து பேதுருவுக்கும், ஆ வேற சீஷர்கள் யோவானுக்கும் மட்டும் அபிஷேகத்த குடுத்துட்டு மத்தவங்களுக்கு குடுக்காம இருந்தாரா? அப்படின்னு பார்த்தா இல்ல. 120 பேர் கூடியிருந்தாங்க. 120 பேர் மேலயும் ஆண்டவர் அபிஷேகத்த குடுத்தாரு. ஸோ தகுதியானா வெயிட் பண்ற, ஆண்டவர் சமூகத்துல வெயிட் பண்ணி கேட்கிற யாவருக்கும் அவர் அபிஷேகத்த கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, "மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை யாராவது நான் அடுத்த டாபிக் தான் போலான்னு நெனச்சேன். ஆனா, ஒருவேளை யாராவது ஒருத்தர் அபிஷேகம் இல்லாம அதுக்காக ஜெபம் பண்றீங்க அப்படின்னா, இந்த நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் கண்ண மூடி நம்ம ஜெபிக்கலாம். அபிஷேகம் கிடைச்சவங்க மியூட் பண்ணிட்டு அந்நிய பாஷையில பேசலாம். என்ன சொல்லி நம்ம பிரேயர் பண்ண போறோம்னா, "அப்பா நான் அந்நிய பாஷையில பேசி உங்க கூட நான் ரகசியத்த நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனா நான் மத்தவங்களுக்கும் இத பிரயோஜனமா யூஸ் பண்ணணும். எனக்கு வியாக்கியானம் பண்ற வரத்த குடுங்க" அப்படின்னு சொல்லி 1 நிமிஷமோ, 2 நிமிஷமோ நம்ம ஆண்டவர் சமூகத்துல இப்ப நம்ம அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க போறோம். அந்நிய பாஷை இல்லாதவங்க ஆண்டவர் சமூகத்துல கேட்க போறோம். அந்நிய பாஷை பெற்றுக்கொள்றது ரொம்ப ஈஸி. வாய திறந்து ஆண்டவர ஸ்தோத்தரிச்சா போதும். நம்மளோட நாக்கு வந்து பெறலும். குழந்தை மாதிரி பேசுவோம். பெறல்றப்ப நம்ம ஃப்ரீயா விட்டுறணும். நான் எல்லா விஷயத்தையுமே சயின்டிஃபிக்கா யோசிப்பேன். அ இது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அந்நிய பாஷையும் நான் வந்து யோசிக்கப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்த சொன்னாரு. உடம்புல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பார்ட், கண்ட்ரோல் பண்ண கஷ்டமா இருக்கிற பார்ட் என்ன அப்படின்னா நாக்கு. துரு 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 துருன்னு முன்னாடி வந்து பேசிரும். நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ நான் அந்நிய பாஷையில பேசும்போது நான் என்ன நெனச்சுக்குவேன்னா, இப்படிப்பட்ட நாக்கையே நீங்க கண்ட்ரோல் பண்ணி புது பாஷையில பேச வைக்கிறீங்களே! அப்ப என் வாழ்க்கைய நீங்க கண்ட்ரோல்ல தானே வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நெனச்சு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிப்பேன். ஆண்டவர்கிட்ட நான் அந்நிய பாஷைய பேசுறது உண்டு. ஸோ நம்ம வாழ்க்கை ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ண போறாரு. நம்ம எதிர்காலத்த ஊழியத்துல ஆண்டவர் இன்னையில இருந்து ஒரு மாற்றத்த கொடுக்க போறாரு. ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிட்டு அந்நிய பாஷையில பேசுறவங்க பேசலாம். அந்நிய பாஷைக்காக ஜெபிக்கிறவங்க அதுக்காக ஜெபிக்கலாம். கெஞ்சி கேட்க வேணாம். ஸ்தோத்திரிங்க. ஜஸ்ட் ஸ்தோத்தரிச்சுட்டு, "ஏசப்பா நன்றின்னு" சொல்லும்போதே உங்க நாக்கு பெரளலாம். அதுக்கு நீங்க இடம் கொடுங்க. ஃப்ரீயா விட்டுருங்க. ஆண்டவர் கண்ட்ரோல் எடுத்துக்குவாரு. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். நன்றி ஏசப்பா. நன்றி. இதயத்தோட துதிக்கிறோம் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. சர்வவல்ல தேவனே நன்றி ஏசப்பா.
ஒருவேள ஆண்டவர் வந்து எனக்கு அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் பண்ற வரத்தையும் குடுத்திருந்தாரு அப்டின்னா, நான் இப்போ அன்மியூட் பண்ணிட்டு, நான் அதையும் சேர்த்து நான் பண்ணியிருப்பேன். ஸோ, நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து எந்த வரத்த எதுல யூஸ் பண்ணணும்? எதுக்காக பிரயோஜனமா படுத்திக்கணும்? அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். சபையில வந்து அந்நிய பாஷையில பேசுறது நல்ல விஷயம். ஒரு குரூப்பா வந்து அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். குடும்பத்தில கணவனும் மனைவியும் அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கிறது ஒரு அற்புதமான அனுபவமா இருக்கும். நம்ம டக்குன்னு ரிசீவ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப பயமாவோ, அ ரொம்ப ஒதுக்கியோ, ஐயய்யோ! அப்படியெல்லாம் நம்ம நெனைக்க தேவையில்ல. அவர் தருவாரு. அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அவர் கண்டிப்பா தருவாரு. சரி. அடுத்தது நம்ம வரத்த நம்ம பார்க்கலாம். பற்பல பாஷைகளை பேசுதல், வியாக்கியானம் பண்ணுதல் 2ம் நம்ம பார்த்திருக்கோம். வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னு சொல்லி ஒரு வரம். ஆ இந்த வரம் வந்து ரொம்ப நல்ல வரம். அ மினிஸ்ட்ரிக்கு மினிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்ல. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நான் தேவைன்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் சண்டே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு வைங்களேன். ஒரு குழந்தை ரொம்ப ஏதோ கஷ்டத்துல வரா. ஆனா, சிரிச்சுட்டு வரா. அப்டின்னா நம்ம முகத்த தான் பார்ப்போம். ஆனா, அந்த ஆவிகள பகுத்தறியிற வரம் இருந்தா, மனசு நமக்கு தெரியும். எவ்ளோ ஒரு அற்புதமான வரம்ங்க இது. மினிஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவையான வரம் இல்ல? ஆ மனச பார்ப்போம். ஆண்டவர் ஒரு மனுஷன எப்படி பார்க்குறானோ, அந்த மாதிரி அவங்கள நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அது எவ்ளோ நல்லாருக்கும். ஒருவேளை ஏதோ ஒருத்தவங்க உங்க கூட படிக்கிறவங்க, வேல பார்க்குறவங்க, இன்னியோட நம்ம வாழ்க்கைய முடிச்சிடலாம். நம்ம நமக்கு வேணாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில, ஏதோ ஒரு சூழ்நிலையில போனாங்க அப்படின்னா, அவங்கள பார்த்தோனே ஆண்டவர் வந்து சொல்லுவாரு. "இந்த ஆவி வந்து உடைஞ்சு போயிருக்கு. நீ பேசு" அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வரம். ஆ இ இத நம்ம வந்து வாஞ்சிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா தருவாருங்க. ஆண்டவர் வந்து தர வல்லவரா இருக்காரு. என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ நான் ஷேர் பண்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். நான் சண்டே கிளாஸ் எடுக்க போம்போது பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒண்ணுமே தெரியாது எனக்கு. அந்த அந்த அ கிளாஸ்க்கு போவேன். ஒரு அண்ணாவும் நானும் சேர்ந்து எடுத்தோம். அந்த அண்ணன் எடுப்பாங்க. நான் ஓரமா நின்னுட்டே இருப்பேன். எனக்கு பயமா இருக்கும் பேசுறதுக்கு. ஏன்னா நான் சென்னைக்கு புதுசு. ஆ நான் பேசினேன்னா, நான் ஊரு பாஷை பேசுவேன். எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்களோ அப்படின்னு பயந்துட்டே இருப்பேன். அதுவும் சின்ன பிள்ளைங்கள ஹேண்டில் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அம்மா வந்து ஸ்கூல் வச்சிருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் போய் கிளாஸ்ல உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போமாட்டேன். நான் போமாட்டேன். எனக்கு பிடிக்கல அங்க போய் உட்கார்றது அப்படின்னு சொல்லுவேன். அது ஏன்னே எனக்கு தெரியாது. எனக்கு பிடிக்காது. ஆனா அங்க போனோனே நீ சண்டே கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஒரு 2, 3 வாரம் வந்து சும்மா போயிட்டு வந்தேன். ஏதாவது ஒண்ணு பண்ணும்பாங்க. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அப்படியே உட்காந்துட்டு வந்தேன். அப்பதான் ஆண்டவர்ட்ட கேட்டேன். "அப்பா எனக்கு ஒண்ணு குடுத்துருக்கீங்க. நான் இப்படி சும்மா போயிட்டு வரேனே! இது என்னது இது? எனக்கு நீங்க வந்து இது சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு தேவையானது ஏதாவது ஒண்ணு குடுங்க." அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஒரு 3 நாள் கேம்ப்ல வந்து ஒரு பாஸ்டர் மெசேஜ் குடுத்தாரு. "உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒண்ண கேளுங்க." இந்த வரோன்னு கூட அவர் எடுக்கல. உங்க லைஃப்ல நீங்க இப்போ ஒரு விஷயத்த மட்டும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, அத உங்களுக்கு தருவாரு அப்படின்னு சொல்றப்ப, எனக்கு வந்து டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, எப்படி சாலமோன் வந்து ஜனங்கள ஆள்றதுக்கு ஞானத்த கேட்டாரு. ஒரு பொறுப்பு அவர் கையில போயிடுச்சு. அ அவர் ஞானத்த கேட்கிறாரு. அதே மாரி எனக்கு இப்போ ஒரு பொறுப்பு குடுத்துருக்காங்க. எனக்கு அது பண்ண தெரியல. எனக்கு இதுக்கு ஏதாவது ஒண்ணு குடுங்களேன் ஏசப்பா! அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து நான் சண்டே கிளாஸ் அந்த அண்ணன் வரல. நான் தான் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. நான் போய் நின்னது தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னே எனக்கு புரியல. அ அது ஒரு அற்புதமா இருந்துச்சு. அந்த 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 ஒரு சூழ்நிலையே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பேசவே இல்ல. ஆனா அது நல்லா போகுது. பிள்ளைங்க உட்கார்ந்து கேட்கறாங்க. இதே மாரி நெறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் எப்பலாம் வந்து பிள்ளைங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போறேனோ, அதுக்கு முன்னாடி இப்ப நான் வந்து இப்போ ஆன்லைன் அந்த இடத்துல போய் நின்னுட்டு, அந்த மைக்க வாங்குனதுக்கு அப்புறம், ஆண்டவர் என் மூலமா ஏதோ பேசுறாரு அப்படிங்கிறத என்னால உணர முடியும். ஸோ அவ்வளோதாங்க. அது ஒரு கிஃப்ட். நமக்கு அர்ப்பணிப்பு இருந்து நான் இத வந்து இதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன்ப்பா.
அப்படின்னு நம்ம சொன்னாலே போதும், அது ஆண்டவர் நமக்கு குடுப்பாரு. ஆவிகள பகுத்தறிகிற வரத்துல எல்லாத்துலயுமே நான் ஒரு ரிஸ்கி பார்ட்டு, ஆ ஒரு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, பற்பல பாஷைகள பேசுறத வந்து மத்தவங்களுக்கு புரியாத, மத்தவங்கள குழப்புற மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆ இப்ப காலையில எழுந்து பெரிய ஸ்பீக்கர் செட் போட்டு நெறைய ஊர்ல அந்த பிரச்சனை இருக்கு. ஸ்பீக்கர் செட் போட்டு அந்நிய பாஷையில பேசுவாங்க. நெறைய பேர் வந்து அதுக்காகவே கிறிஸ்டியன்ஸ வெறுக்குறாங்க. என்கிட்ட நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது வந்து மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுற விதத்துல நம்ம அந்நிய பாஷை பேசக்கூடாது. அவங்கள ஆவிக்குரிய விதத்துல வளர்க்குற விதமா நம்ம பேசணும். இன்னொன்னு வியாக்கியானம் பண்ற வரத்த வாங்கிட்டு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். அட்வான்டேஜ் என்ன அப்டின்னா, ரொம்ப முக்கியம். 120 பேருக்கும் ஆண்டவர் குடுத்தாரு. ஒருத்தர கூட விடல. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இதோடது பாசிட்டிவ். நம்ம இப்போ வந்து பகுத்தறிகிற வரத்துல என்ன பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லி பார்க்கலாம். நெறைய டைம்ல அப்டி நம்ம ஈஸியா ஒருத்தவங்கள குற்றப்படுத்திர்றோம். பின்வாங்கி போயிட்டாங்க இவங்க. ஒரு சில பாஸ்டர்லாம் வந்து விழுந்து போயிட்டாங்க இவங்க. அப்படின்னு சொல்லி ஈஸியா நம்ம மற்றவங்க மேல ஒரு குறைய சொல்லிர்றோம். ஆவிகள தப்புதான். அவங்க பண்ணது தப்புதான். அது நம்ம ஆவியில உணர்றோம். யாரோ ஒருத்தவங்க சபைக்கு வர்றவங்க, இவங்க வந்து ஒழுங்கா வொர்ஷிப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. அப்படி ஆயிட்டாங்க, இப்படி ஆயிட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். அதுக்கு நம்ம ஆவிகளை பகுத்தறியிற வரத்த நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேள அப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்கள எப்படி மேல கொண்டு வரதுன்னு பார்க்கணும். ஒருவேள கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வந்து நார்மலா ஆயிரலாம். அவங்க ஆண்டவருக்குள்ள சரியாயிரலாம். ஆனா நம்ம வந்து அவங்கள அந்த ஆவிகளையே பகுத்தறியிற வரம் நமக்கு இருக்குன்றதுனால ஜட்ஜ் பண்ணிறக்கூடாது. நியாயம் தீர்த்திறக்கூடாது. அந்த வகையில எந்த விதத்திலுமே இந்த ஆவிகளை பகுத்தறியிற வரத்த நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் இத வந்து இந்த வரத்த எப்படி யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சமாரிய ஸ்திரீ இருக்காங்க. ஆண்டவர் வந்து தண்ணி கேட்கிறாரு. அப்போ அவங்க ஹஸ்பண்ட பத்தி பேசுறப்போ, கரெக்ட்டு தான் நீ சொன்னது. உனக்கு இவ்ளோ ஹஸ்பண்ட் இருந்தாங்க. ஆனா இப்போ உன் கூட இருக்கிறவன் உன் ஹஸ்பண்ட் இல்ல. இது வந்து ஆண்டவருக்கு தெரியுது. அவளோட ஆவிய வந்து ஆண்டவர் பகுத்தறிகிறாரு. இது வந்து அவர் அஃபண்ட் பண்ணல. அவங்கள வந்து குற்றப்படுத்தல. நீ அ நீ இப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு தண்ணி குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கிற. அந்த கான்வர்சேஷன் அதாவது ஒரு ஸ்மூத்தான கான்வர்சேஷன் தான் மேக் பண்றாரே ஒழிய, அவங்கள வந்து குற்றப்படுத்தி அனுப்பல. அதனால தான் அந்த ஸ்திரீ ஓடி போய் ஊர்ல எல்லார்ட்டயும் போய் சொல்றாங்க. இதே மாரி நெறைய இடத்துல ஆண்டவர் வந்து அழகா அத ஹேண்டில் பண்ணியிருப்பார். பேதுரு வந்து, "நீ இன்ன ஆவி உள்ளவன் என்று அறியாம பண்ற" அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால ஆண்டவர் வந்து சிலுவையில அறையப்படணும்னு சித்தம் இருக்கு. ஆனா வந்து இவரு வந்து பேதுரு வந்து கடிந்து கொள்ளத் தொடங்கினார் அப்படின்னு. "நீங்க இப்படிலாம் பேசாதீங்க. அப்படிலாம் கிடையாது" அப்படின்னு சொல்லி ஆண்டவரை எதிர்த்து பேசுற மாரி பேசுறாரு. இப்போ வந்து "நீ என்ன ஆவி உடையவன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திருப்பி சொல்றாரு. இந்த இடத்துல ஆண்டவர் ஆவிய கரெக்ட்டா பகுத்தறிஞ்சு, "இதுல இது தப்பு நீ பண்றது" அப்படின்னு சொல்றாரு. சொன்ன ஆண்டவரு அதுக்கப்புறம் ஃபுல்லா அவர வந்து ஜட்ஜ் பண்ணல. அவருக்கு தான் வந்து பரலோகத்துக்கான திறவுகோல குடுக்குறாரு ஆண்டவர். அது மட்டும் கிடையாது. நம்ம நெறைய இடத்துல அவருக்கு ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்றப்ப, இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நல்லா செயல்பட்டுருக்கும். முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அ பிசாசு வந்து ஆண்டவர் உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது வந்து சோதிக்கிறான். இந்த கல்லுகள வந்து அப்பங்களாகும்படி செய் அப்படின்னு சொல்லி. நம்ம ஒரு வேள அந்த இடத்துல இருந்தோம்னா யோசிச்சு பாருங்க. பசியா இருக்கோம். ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, "இது உனக்கு இப்படி ஒரு வழி இருக்குல்ல, உன்னால முடியும்ல, பண்ணி சாப்பிடலாம்ல" அப்படின்னு சொன்னா அது நமக்கு எப்படி இருக்கும்? நல்ல அட்வைஸ்டா, சூப்பர். அ அப்படின்னு சொல்லி நம்ம அத பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல உபவாசம் இருக்கணும், பசியா இருக்கணும், மனுஷங்க அனுபவிக்கிற பாடுகள் எல்லாம் அவர் த்ரூ பண்ணியிருக்கணும். அவர் வந்து அந்த இடத்துல மிராக்கிள் பண்றதுக்காக வரல. அவரோட ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சது. கரெக்ட்டா இது தப்பு நீ சொல்றது அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா வசனத்தின் மூலமா அவன ஜெயித்தாரு. ஒவ்வொரு இடத்துலயும் அந்த 3 தடவ சோதனையிலயும் ஆண்டவர் வந்து கரெக்ட்டா
பவர்ஃபுல். அப்படி தொட்ட உடனே அப்படி டம்மு டம்மு டம்முன்னு வேணும். அப்படியே நோயெல்லாம் பறந்து போகணும். ஆ அப்படி கை வச்சோனே அபிஷேகத்தினால நிரம்பி வழியணும். அப்படிதான் இந்த வரம் செயல்படணும் அப்படின்னு நம்ம சில நேரம் நெனச்சுட்டு இருப்போம். அப்படி இல்ல. நம்மளோட ரெகுலர் லைஃப்ல இந்த வரம் அழகா செயல்படும். தேவையான டைம்ல அப்படி பவர்ஃபுல்லாவும் செயல்படும். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நம்ம கொஞ்சத்துல நம்ம லைஃப்ல இருக்கிற இந்த கொஞ்சத்துல அந்த வரத்த நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் ஆண்டவர் வந்து அது பலமா வெளிப்படும்படி செய்வாரு. நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் குடுத்திருப்பாரு. உனக்கு வந்து இது நடக்கும். இல்ல நீ இப்படி பண்ணு. இதுல நீ கரெக்ட்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேற யாராவது ஒருத்தவங்க வெல் விஷர் தான். நமக்கு நல்லது சொல்றவங்க தான் வந்து சொன்னாங்க அப்படின்னா, இல்ல இது கரெக்ட்டா தப்பான கரெக்ட்டான டெசிஷன் வந்து நம்ம ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நம்மள எடுக்க வைக்கும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஆனா அது எதுல இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறப்ப தான் ஞாபகம் வருது. ஒரு தீர்க்கதரிசி வராரு. அவருக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு, "நீ போன வழியில திரும்பி போகக்கூடாது. எதுவுமே சாப்பிடக்கூடாது." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இன்னொரு தீர்க்கதரிசி வந்து, "இல்ல எனக்கு வந்து ஆண்டவர் வந்து உன்னைய சாப்பிட வைக்கணும்னு சொல்றாரு." அப்படின்னு சொல்லி சாப்பாடு குடுத்துட்டு அவர் போற வழியில இறந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் வீக் பேசுறப்ப அதோட நான் ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை பாருங்க. ஆண்டவர் வந்து ஒண்ணு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து அப்படி இல்ல. அது வந்து தீர்க்கதரிசி வாயிலிருந்து வருது. நார்மல் மனுஷன் வாயிலிருந்து வந்துருந்துச்சு. அவரும் ஒரு பெரிய ஆள் தான். அவர் வாயிலிருந்து வந்ததுனால இவர் நம்புறாரு. ஓகே கரெக்ட்டா தான் இருக்கும். ஆண்டவர் வந்து இவர் மூலமாவும் பேசுவாரு. அப்ப கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி, இந்த ஆவிகளை பகுத்தறிகிற அந்த இது இல்லாம, போய் அவரோட உயிரே இழந்துடுறாரு. ஆ நம்மளும் நம்ம வாழ்க்கையில இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் போக்கூடாது அப்டின்னா, ஆவிகளை பகுத்தறியிற வரம் வேணும். இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி, யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கு இந்த வரத்த நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வரங்கள் வந்து கனியோட இணையும்போது அது ரொம்ப நல்லாருக்கும். அன்புன்ற கனியோட இந்த ஆவின் வரம் இணைஞ்சிருக்கத பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆ பவுல் சொல்லியிருக்காரு பற்பல அ அன்பு உனக்கு இராட்டி, நீ எவ்ளோ பாஷை பேசினாலும், தூதர் பேசுற பாஷை பேசினாலும், அன்பு உனக்கு இல்லாட்டி, நீ சத்தம் அடிக்கிற வெண்கலம் போல இருப்ப. எப்படி வந்து ஒரு பாத்திரத்துல டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சா ஒரு சத்தம் வரும். அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒருவேளை இந்த பாஷைலாம் இருந்தா கூட, அன்பு இல்லன்னா வேஸ்ட் அப்படின்னு. ஆவின் கனியும், வரமும் சேர்ந்து வரணும். பற்பல பாஷைகள பேசுறதும், அன்பும் சேர்ந்து இருக்கணும். அதே மாரி அ இந்த ஆவிகளை பகுத்தறியிற வரம் கூட அன்பு சேரணும். எப்படி நான் சொல்றேன்னா, நான் சொன்ன மாரி ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு ஆவி வந்து இது மோசமான ஒரு ஆவி இப்போ நான் சொல்றேன். ஒருத்தங்க ஒரு ஊழியக்காரரே வைங்களேன். ரொம்ப மோசமா அவங்கள நம்ம சொல்றோம். அவங்க விழுந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவங்கள பத்தி Facebook எல்லாத்துலயும் போடுறதெல்லாம் ஷேர் பண்றோம். அவங்க மோசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்றோம். அ நல்லதுதான். ஆவிகள பகுத்தறியிற வரம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க பண்ணது தப்பு. நம்ம அத கண்டுபிடிச்சுட்டோம். ஓகே. எல்லா மனுஷனுக்குள்ளயும் ஆண்டவரோட ஆவி இருக்குதுல்ல. ஆண்டவர் வந்து ஆதாமோட நாசில வந்து ஜீவ சுவாசத்த ஊட்டுறாரு. எல்லா மனுஷனும் ஆண்டவரோட சாயல்ல தானே உருவாக்கப்பட்டிருக்காங்கல்ல. ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அத யாராலயும் மாத்த முடியாது. சில நேரம் தப்பு பண்ணாலும் அவங்க எந்திரிச்சு வந்துருவாங்க. ஸோ அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆவிகள பகுத்தறிஞ்சு இது மோசமான ஆவி அப்படின்னு நம்ம டிசைட் பண்றது ஓகே. அவங்கள ஒதுக்கிடக்கூடாது. அவங்கள வெறுத்துறக்கூடாது. அவங்கள எப்படி அதுலருந்து கொண்டு வரது? அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு கரெக்ட்டான வழியில லீட் பண்ணணும். குற்றப்படுத்தாம. சில நேரம் நம்ம பிரேயர் பாயிண்ட்ஸ்ன்னு நெனச்சு ஒருத்தவங்கள பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றோம். அவன் விழுந்து போயிட்டான். முன்னாடி மாரி கிடையாது. இந்த தப்பு பண்ணிட்டான் அவன். அப்படின்னு நமக்கு ஆவியில் பகுத்தறிவு வரம் இருந்துச்சுன்னா, அத வச்சே நம்ம வந்து இந்த விஷயத்த பெருசாக்குறோம். அப்படின்னா அதுல அன்பு இல்லையே! அன்பும் ஆவிகள பகுத்தறியிற வரமும் எல்லாத்துலயுமே சகலமுத்தையும் நீங்க அன்போட செய்யணும் அப்படின்னு இருக்கு. இதுல இருக்க எந்த வரம் இருந்தாலும், அது கூட நம்ம ஆவியின் கனியாகிய அன்ப நம்ம சேர்ந்து செயல்படுத்தும்போது, கரெக்ட்டா நம்ம அந்த பர்ப்பஸ்க்கு போயிருவோம். ஆண்டவர் எதுக்காக அந்த வரத்த குடுத்துருக்காரோ, அதோட வழியில கரெக்ட்டா நம்ம போய் ரீச் ஆயிருவோம். ஆ சில நேரம் நம்ம வாங்கி வச்சிருக்க கிஃப்ட்ட நம்ம யூஸ் பண்ணாம இருக்கலாம். ஒருவேள ஆவிகள பகுத்தறிய வரம் உங்களுக்கு இருந்தும் அத யூஸ் பண்ணாம இருக்கலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட அதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அது அது ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து கார் ஓட்டி பழகணும்னு ஆசைன்னு சொல்லி ஒரு கார நான் வாங்கி வச்சிருக்கேன். செகண்ட் ஹேண்ட் கார் தான். வாங்கி வச்சிருக்கேன். ஆனா நான் அத ஒரு தடவ கூட இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? அது வேஸ்ட்டா போகும். ஆ இது மாரி தான்.
நம்ம துருன்னு வாங்குறோம் சில விஷயங்கள. ஆண்டவர்கிட்ட இருந்து. ஆண்டவர் குடுத்துருக்காரு. அத நம்ம யூஸ் பண்ணாம இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ, நம்ம "இத நான் பண்றேன்ப்பா." இப்போ நமக்கு இந்த Zoom நல்ல பிளாட்ஃபார்ம். ஒருவேள உங்களோட வரங்கள யாருக்காவது பிரயோஜனமா உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சொல்லலாம். "நான் இத நான் பண்ணலாமா?" யாரும் யாரையும் குற்றப்படுத்த போறதில்ல. இங்க இருக்க நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு சரீரத்தோட அவயங்களா நம்ம இருக்கிறோம். எப்படி நம்ம சபையில இருக்கிறோமோ, அதே மாரி தான். ஓ! எனக்கு இத வந்து நான் ட்ரை பண்ணலாமா? நான் இத செய்யலாமா? நான் இத பேசலாமா? அ அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ட்ரை பண்ணி நம்மள்ட்ட இருக்க வரத்த நம்ம வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்ம மத்தியில மகிமைப்படுவாராக. ஆமென்.